எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, உமது அருள் செயலால் தானும் நம்பிக்கையாளர் உமக்கு ஏற்ற வகையில் சிறப்பான ஊழியம் புரிகின்றனர். இவ்வாறு நீர் வாக்களித்தவற்றை பெற்றுக்கொள்ள தடையின்றி விரைந்து செல்ல எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். தூய முத்தம் கொடுத்து ஒருவரை ஒருவர் மற்றவரை வாழ்த்துங்கள். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வசனங்கள் 3 முதல் 9 முடிய மற்றும் 16 மேலும் 22 முதல் 27 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்து இயேசுவுக்காக என்னோடு சேர்ந்து உழைக்கின்ற பிரிஸ்காவுக்கும் அக்கிலாவுக்கும் என் வாழ்த்து. அவர்கள் என் உயிரை காக்க தலை கொடுக்கவும் முன் வந்தார்கள். அவர்களுக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். நான் மட்டும் அல்ல, பிற இனத்து திருச்சபைகள் அனைத்துமே நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றன. அவர்கள் வீட்டில் கூடும் திருச்சபைக்கும் வாழ்த்து சொல்லுங்கள். என் அன்பார்ந்த எப்பனைத்துக்கும் வாழ்த்து கூறுங்கள். ஆசியாவில் கிறிஸ்துவை முதல் ஏற்றுக்கொண்டவர் இவரே. உங்களுக்காக பாடுபட்டு உழைத்த மரியாவுக்கு வாழ்த்து தெரிவியுங்கள். என் உறவினர்களும் உடன் கைதிகளுமான அந்திரோனிக்கு, யூனியா ஆகியவர்களுக்கும் என் வாழ்த்துக்கள். திருத்தூதர்களுள் இவர்கள் பெயர் பெற்றவர்கள். இவர்கள் எனக்கு முன் கிறிஸ்தவர்கள் ஆனார்கள். ஆண்டவருக்கு உரியவரான என் அன்பார்ந்த அம்பிலியாத்துக்கு வாழ்த்துக்கள். கிறிஸ்துவுக்காக உழைக்கும் என் உடன் உழைப்பாளரான உர்பானுக்கும் என் அன்பார்ந்த ஸ்தாக்கிக்கும் வாழ்த்து சொல்லுங்கள். தூய முத்தம் கொடுத்து ஒருவர் மற்றவரை வாழ்த்துங்கள். கிறிஸ்துவின் எல்லா சபைகளும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றன. இந்த திருமுகத்தை எழுதி கொடுத்த தெரித்திவாகிய நான் ஆண்டவருக்கு உரியவன் என்னும் முறையில் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறேன். நான் தங்குவதற்கும் சபையினர் அனைவரும் ஒன்று கூடுவதற்கும் தம் வீட்டில் இடமளிக்கிற காயு உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறார். நகரத்தின் பொருளாளரான எரஸ்தும் நம் சகோதரனாகிய குவர்த்தும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறார்கள்.
இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் பறைசாற்றும் நற்செய்திக்கு ஏற்ப வாழ கடவுள் உங்களை உறுதிப்படுத்த வல்லவர். ஊழி காலமாக மறைபொருளாக இருந்த இந்த நற்செய்தி இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இறைவாக்கினர் வாயிலாக இது நமக்கு தெளிவாகியுள்ளது. என்றும் வாழும் கடவுளின் கட்டளைப்படி எல்லா மக்களினங்களுக்கும் அது தெரிய வந்துள்ளது. இதனால் அவர்கள் நற்செய்தியை கேட்டு நம்பிக்கை கொள்வர். ஞானமே உருவாகிய கடவுள் ஒருவருக்கே இயேசு கிறிஸ்துவின் வழியாய் என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமென். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் திருப்பாடல்கள் 145. நாம் அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பல்லவி. என் கடவுளே, என் அரசே, உம் பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். என் கடவுளே, என் அரசே, உம் பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். என் கடவுளே, என் அரசே, உம் பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். நாள்தோறும் உம்மை போற்றுவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். ஆண்டவர் மாண்புமிக்கவர், பெரிதும் போற்றுதலுக்கு உரியவர். அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாதது. என் கடவுளே, என் அரசே, உம் பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு உம் செயல்களை புகழ்ந்துரைக்கும். வல்லமை மிகவும் செயல்களை எடுத்துரைக்கும். உமது மாண்பின் மேன்மையையும் மாட்சியையும் வியத்தகவும் செயல்களையும் நான் என்றும் சிந்திப்பேன். என் கடவுளே, என் அரசே, உம் பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். என் கடவுளே, என் அரசே, உம் பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்காக ஏழையானார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 16 இறைவார்த்தைகள் 9 முதல் 15 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியதாவது:
ஆகையால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக் கொள்ளுங்கள். அது தீரும் பொழுது அவர்கள் உங்களை நிலையான உறைவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள். மிகச்சிறியவற்றில் நம்பத்தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்பத்தகுந்தவராயிருப்பார். மிகச்சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றிலும் நேர்மையற்றவராயிருப்பார். நேர்மையற்ற செல்வத்தை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவராயிருந்தால் யார் உங்களை நம்பி உண்மை செல்வத்தை ஒப்படைப்பார்? பிறருக்கு உரியவற்றை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவர்களாய்ப் போனால் உங்களுக்கு உரியவற்றை உங்களுக்கு கொடுப்பவர் யார்? எந்த வீட்டு வேலையாளும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. பண ஆசைமிக்க பரிசேயர் இவற்றையெல்லாம் கேட்டு இயேசுவை ஏளனம் செய்தனர். அவர் அவர்களிடம் கூறியது, நீங்கள் உங்களை மக்கள் முன் நேர்மையாளராக காட்டிக்கொள்கிறீர்கள். கடவுள் உங்கள் உள்ளங்களை அறிவார். நீங்கள் உங்களை மக்கள் முன் உயர்ந்தவர்களாக காட்டிக்கொள்வது கடவுள் பார்வையில் அருவருப்பாகும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, மீண்டும் ஒரு முறை மாதாவின் பாதத்தில் நாம் கூடியிருக்கிறோம். நேற்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தியினுடைய தொடர்ச்சி தான் இன்றைய நற்செய்தி பகுதி என்பதை நாம் நினைத்து பார்க்கிறோம். நேற்றைக்கு என்ன தலைப்பில் நம்ம யோசித்தோம்? ஞாபகம் இருக்கா? மறந்து போச்சோ? அவ்வளோதான், ஒரே நாளிலே மறந்து. கடவுள் கணக்கு கேட்பார், அப்படிதானா? கடவுள் கணக்கு கேட்பார் என்கிற தலைப்பிலே நாம் சிந்தித்தோம். ஏனென்றால் ஒரு வீட்டு பொறுப்பாளர் தன்னுடைய கடமையை சரிவர செய்யாத போது அவருடைய தலைவர் வந்து கணக்கை ஒப்பட அப்படின்னு கேட்குறார். கேட்ட உடனே இவர் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முழிக்கிறார். அதனால் தலைவர்கிட்ட யாரெல்லாம் கடன் வாங்கியிருந்தாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா, 80 குடம் 100 குடம் எண்ணெய் அப்படி சொன்னால் 80 குடம் எண்ணெய் என்று எழுது. 100 மூடை கோதுமைன்னு சொன்னால் 50 மூடை என்று எழுது. அப்படிங்கிறது போல் அவர் நிறைய ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு இவ்வளவு தான் அப்படின்னு சொல்லி எழுதி முடி என்று சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த செய்தி முடிக்கிற போது எப்படி முடிகிறது என்று சொன்னால், நேற்றைக்கு நான் வாசிக்க கேட்டோம். அந்த நற்செய்தியிலே 8வது வசனத்தை பாருங்கள். லூக்கா 16:8 வசனம். நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார். ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினிடத்தில் மிக்க முன்மதியுள்ளவர்களாக நடந்து கொள்ளுகிறார்கள். அவன் செஞ்சது நல்ல செயலா கெட்ட செயலா? தலைவர் ஏன் அவனை பாராட்ட வேண்டும்? இல்லையா? அவன் ஒரு ஏமாத்து தான் செய்கிறான். ஏற்கனவே தலைவர்கிட்ட ஏமாத்தியாச்சு. அப்புறம் தன்னுடைய பணியாளர்களை கூப்பிட்டு அவங்களையுமே கள்ளக்கணக்கு எழுத சொல்கிறான். அதுவும் தவறான ஒரு செயலாக இருக்கிறது. ஆனால் தலைவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், பரவாயில்லையப்பா, இவன் பயங்கரமான ஆளாக இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லி பாராட்டுகிறார். இதை எப்படி புரிந்து கொள்வது, எப்படி ஏற்றுக்கொள்வது? என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தமிழில் வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? புகழ்வது போல இகழ்வதும், இகழ்வது போல புகழ்வதும். அப்படி சொல்கிறது போல் இந்த தலைவர் சொல்லுவதாக நாம் புரிந்து கொள்ளுகிறோம். எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு கான்ட்ராக்டர் இருக்கிறார். அவர் பெரிய அளவில் பில்டிங் கான்ட்ராக்டர். அவற்றை வேலை பார்க்குற ஒரு பணியாளர் என்ன செஞ்சார்னு சொன்னால்,
நிறைய வருஷமாக வேலை பார்க்குறாரு. ஆனால் திடீர்னு பார்த்தா ஒரு தடவை ஒரு 5 லட்ச ரூபாயை எடுத்துகிட்டு போயிட்டார். எடுத்துகிட்டு போய் அவர் தனியாக ஒரு தொழில் தொடங்கி ஒரு மாதிரி நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கிறார். அப்போது அவருக்கு கீழே வேலை பார்க்குறவங்ககிட்டலாம் இவர் கொஞ்சம் பணத்தை கொடுத்து அப்படியே டெவலப் ஆகி நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கிறார். இப்போ இந்த பெரிய கான்ட்ராக்டர் அவரை பார்த்து கேட்டாங்க, என்னையா உங்கள்கிட்ட வேலை பார்த்த ஆள் இப்படி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டானே, உமக்கு வருத்தமாக இல்லையா, கோபம் வரலையா அப்படின்னு கேட்டாங்க. உடனே அவர் சொன்னார், இல்லை என்ன செய்ய முடியும், நான் ஏதாவது சொல்ல போனால் இப்போ பெரிய கான்ட்ராக்டரு நிறைய காசு வச்சுருந்தான், அதனால தான் பார்த்து எல்லாரையும் பார்த்து விரட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அவனை கூப்பிட்டு வச்சு நான் கண்டிச்சேன்னு சொன்னால் இப்படி சொல்லுவாங்க. இல்லை அதை நான் கண்டுக்கிடாமல் விட்டுட்டேன்னு சொன்னால் கடவுள் பார்த்துக்கிடுவார் அப்படின்னு நான் விட்டுருதேன் அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் அந்த 5 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு போனவரை பார்த்து மற்றவங்க பார்க்கும்போது, பரவாயில்லையப்பா, பயங்கரமான ஆளாக இருக்கிய, நல்ல டெவலப் ஆகிட்டிய, இப்போ நல்லா பிக்கப் பண்ணிட்டிய அப்படின்னு சொன்னால் நக்கலாக சொல்கிறாங்களா, உண்மையில் சொல்கிறாங்களா? எப்படி சொல்கிறாங்க? கிறிஸ்துவே அன்பார்ந்தவர்களே, நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் என்பது போல இந்த வசனம் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட, அப்போ இந்த தலைவர் பாராட்டினார் அப்படின்னு சொன்னால், பரவாயில்லையப்பா உன்னைய பாராட்டுறேன் அப்படி சொன்னால் அவன் திருட்டு போனது உண்மை. ஆனால் அதை சொன்னால் எனக்கு என்னுடைய பெயருக்கு இழுக்கோ அவப்பேரோ வரும் என்று நினைத்து கொண்டு நான் சும்மா இருந்துட்டேன். ஆனால் அப்படி செய்த செயலை அவர் பாராட்டினார் என்று சொல்லுகிற போது அது வஞ்ச புகழ்ச்சி போல, புகழ்வது போல இகழ்வதும் இகழ்வது போல புகழ்வதுமாக அந்த செய்தி அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மனுஷன் செஞ்ச செயல்லையே அவனுக்குரிய பாவம் இருக்கிறார், அவன் செய்த தவறிலேயே அவனுக்குரிய தண்டனையும் இருக்கிறார், அவன் செய்த பாவத்திலே அவனுக்குரிய தண்டனை இருக்கிறது என்று பார்க்கிறோம். எப்படி தண்டனை ஆகும்? யோசித்து பாருங்கள். இவன் போய் ஏமாற்றிட்டு ஒரு நிலையில் வாழ்கிறான், மற்றவங்கள பார்த்து நீ இவ்வளவு தான் எடுத்திருக்கிற, இவ்வளவு தான் வாங்கியிருக்கேன்னு சொல்லி எழுது அப்படின்னு சொல்கிறான். இவன் ஏமாத்துறது மட்டும் இல்லாமல் அவர்களையும் எப்படி மாற்றுறான்? ஏமாத்துக்காரங்களாக மாற்றுறான். நாளைக்கு அவங்க இவனை விட்டுட்டு போவாங்களா, இவன் கூட சப்போர்ட்டுக்கு நிற்பாங்களா? கட்டாயமாக இவனை விட்டுட்டு போயிடுவாங்க. அதுதான் நடக்கும். ஏன்னா இவனே ஏமாத்துக்காரன், நீயே எப்படிப்பட்ட ஆள் எனக்கு தெரியும், அன்னைக்கு கணக்கு நீ எப்படி சொன்ன அப்படி எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எதிராக மாற முடியும். ஆகவே கடவுள் அவனை பார்த்து கொள்வார் என்று அவர் விட்டு விடுகிறார், தலைவர் அப்படி விட்டு விடுகிறார் என்று தான் நாம் புரிந்து கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நிலையில் ஆண்டவருடைய வாக்கு நமக்கு இன்னொரு செய்தியை மிக ஆழமாக சொல்வதை பார்க்கிறோம். நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். இப்போ இந்த பொறுப்பாளருக்கு இவையெல்லாம் கொடுக்கப்பட்ட ஒரு சொத்து தான். இவர் சம்பாதித்து கொண்டதல்ல, இவருக்கு கொடுக்கப்பட்டது. கொடுக்கப்பட்ட எல்லாமே நேர்மையற்ற செல்வம் தான். அப்போ நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு நீங்கள் என்ன செய்யணுமா? விண்ணக செல்வத்தை, விண்ணக நண்பர்களை, கடவுளுக்குரிய செல்வத்தை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்போ இன்றைக்கு வாழுகிற இந்த வாழ்க்கையில் நமக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா, இல்லை நாம் சம்பாதித்து கொண்டதா? இந்த உடலும் உயிரும் நாம் சம்பாதித்ததா, கடவுள் கொடுத்ததா? கடவுள் கொடுத்தது. அப்படி நம்புகிறோமா இல்லையா? இல்லை, அப்படி தானா நம்புகிறோம். அன்பார்ந்தவர்களே, அப்படி பார்த்தோம்னு சொன்னால் இந்த உலகில் இருக்கக்கூடிய எல்லாமே கடவுள் கொடுத்தது தான். அப்போ இந்த உடலை கொண்டு, இந்த உயிரை கொண்டு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு முக்கியமான கேள்வி. இப்போ பாருங்கள், ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு 20 டீச்சர்ஸ் வேலை பார்க்குறாங்க. 20 டீச்சர்ஸ் வேலை கிடச்சி வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ வேலை பார்க்குற ஒரு டீச்சர் வந்து, நான் வேலை பார்க்குறேன், நான் பெரிய ஆள் அப்படின்னு ஒரு பெரிய தெனாவாட்டில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. அவங்கள விடவும் திறமையான ஆட்கள் வெளியே இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கல, ஆனால் இவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. இந்த வேலை இவர்களுடைய தகுதியின் அடிப்படையில் கிடைச்சிதா, திறமையின் அடிப்படையில் கிடைச்சிதா, என்ன அடிப்படையில் கொடுக்கப்பட்டது? இப்போ அவங்க நினச்சி பார்க்கணும், என்னை விடவும் திறமையானவர்கள், தகுதியானவர்கள் நிறைய பேர் வெளியே இருந்தாலும் கூட கடவுள் எனக்கு இதை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நினச்சிட்டாலே என்ன தோணுமா? இது எனக்கு
அநீதமாக கொடுக்கப்பட்ட ஒன்று, என்னுடைய தகுதிக்கு மீறி கொடுக்கப்பட்ட ஒன்று, என்னுடைய திறமைக்கு மீறி கொடுக்கப்பட்ட ஒன்று. நிறைய நேரங்களில் நம்முடைய பணமாக இருக்கலாம், செல்வமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், இடமா இருக்கலாம், வீடாக இருக்கலாம், எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்க. இதுவெல்லாம் மற்றவங்களை விடவும் நான் ரொம்ப நல்லவனாக இருக்கிறேன் அதனால் எனக்கு கொடுக்கப்பட்டது என்பதல்ல. கடவுள் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒன்று என்ற நினைவு வந்துவிட்டது என்று சொன்னால் நாம் என்ன செய்வோமா? கடவுளுக்கு உரிய செல்வத்தை சம்பாதிப்பது எப்படி என்று நினைப்போம். ஆனால் இந்த பணியாளர் என்ன செஞ்சான்னு சொன்னால், எனக்கு தகுதிக்கு மீறி கொடுக்கப்பட்டுச்சு, ஆனால் நான் என்ன செய்யலாம் நினைச்சேன்னு சொன்னால், இதை கொண்டு எப்படி இன்னும் இந்த உலகில் வாழ்வது என்று நினைத்து கொள்ளுகிறான். உலகில் இருக்கக்கூடியவர்களை சம்பாதிப்பது எப்படி என்று நினைத்தான். ஆனால் கடவுள் விரும்புவது என்ன? உலகத்தின் செல்வங்களை கொண்டு நீங்கள் விண்ணக செல்வத்தை சேமித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். நீ பைபிளில் ரொம்ப ஆழமாக சிந்தித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஈசாக் என்கிற மகன் இல்லையா, அது ஆபிரகாமுக்கு அநீதியான செல்வமா அல்லது நேர்மையான நேரிய செல்வமா? நேரிய செல்வம் என்று நாம் நினைத்து கொண்டிருந்தாலும் கூட இந்த வயசில் கிடைச்சதுன்னு சொன்னால் தகுதிக்கு மீறிய ஒரு செல்வம். ஆனால் அந்த தகுதிக்கு மீறி கொடுக்கப்பட்ட அந்த செல்வத்தை கொண்டு அவர் இறைவனையே சம்பாதிக்கிறார். அன்பார்ந்தவர்கள், அதுதான் மிக முக்கியமானது. சக்கேயு அவனுக்கு தகுதிக்கு மீறி கொடுக்கப்பட்ட செல்வத்தை கொண்டு என்ன செஞ்சான்? கடைசியாக இயேசுவை சந்திக்கிற போது அவன் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிறான். அவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய எழுச்சி ஏற்படுகிறார். யாரையாவது ஏமாற்றி எப்படியாவது சம்பாதித்திருந்தேன்னு சொன்னால் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவன் சொல்லுகிறான். அப்போ ஆண்டவர் அவனுக்கு என்ன சொல்கிறாரு? இவனும் ஆபிரகாமின் மகனே என்று சொல்லுகிறார். அந்த இடத்தில் தன்னுடைய நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு விண்ணக செல்வத்தை அவன் சம்பாதித்தான் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறார். அப்படின்னு சொன்னால் இந்த வாழ்க்கையில் பயணப்படுகிற ஒவ்வொன்றுமே நமக்கு கொடுக்கப்பட்டது தான். நாமே சம்பாதித்து கொண்டது என்று நினைத்தாலும் கூட நம் தகுதிக்கு மீறி, நம்முடைய ஆற்றலுக்கு மீறி, நம்முடைய வலிமைக்கு மீறி அவையெல்லாம் கொடுக்கப்பட்டது என்கிற உணர்வு இருந்தது என்று சொன்னால் இதை கொண்டு நான் என்ன செய்ய முடியும்? ஆகவே தான் ஒவ்வொரு முறையும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 19 முதல் 21 முடிய வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால் விண்ணக செல்வத்தை சம்பாதித்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல லூக்கா நற்செய்தி 12வது அதிகாரம் 33வது வசனத்தில் நமக்கு சொல்லப்படுகிற செய்தியும் என்னவென்று சொன்னால், செல்வத்தை, விண்ணக செல்வத்தை சம்பாதித்துக் கொள்வது என்பதை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அறிவற்ற செல்வந்தனுடைய ஓமையில் வரக்கூடிய செய்தி அதுதான். அவனுடைய நிலம் விளைந்தது, அவனுடைய நிலத்தினுடைய செல்வம் தான் அது. அந்த நிலம் யாருடையது? அதை விளைவிப்பது யார்? இவன் நீரூற்றினாலும் இவன் பராமரித்தாலும் கூட பலன் கொடுக்கிறவர் யார்? கடவுள்தான். விவிலியத்தில் நமக்கு இது பலமுறை சொல்லப்பட்டிருக்கிறது. நான் நட்டேன், அப்போல நீர் பாய்ச்சினார். பலன் கொடுக்கிறவர் யார்? கடவுள் என்று தூய பவுலை குறிப்பிடுகிறார். ஆகவே எதுவாக இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம், அது கடவுள் கொடுத்த செல்வம். அவைகளை கொண்டு நான் கடவுளுக்குரியதாக மாற்றுவது எப்படி என்பதுதான் ஒவ்வொரு முறையும் நாம் யோசிக்க வேண்டிய பாடம் என்பதை இந்த நாள் நமக்கு நினைவூட்டுகிறது. ஆகவே இந்த உலகில் வாழுகிற இந்த வாழ்க்கையில் எல்லாமே இறைவன் நமக்கு கொடுத்தது. இந்த பயணம், இந்த வாழ்க்கையினுடைய செல்வங்கள் எல்லாமே இறைவன் கொடுத்தது என்று சொன்னால் இவைகளை கொண்டு நான் எப்படி விண்ணகத்து செல்வத்தை சம்பாதிப்பது என்கிற அந்த எண்ணமே நம்முடைய உள்ளத்தில் மேலோங்கி இருக்கட்டும். அதற்காய் மன்றாடுவோம். ஆமென். அருளிலை ஒன்றே மேலானது.
என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித புனித திருவை திருவை அனைத்து அனைத்து நலன்களுக்காகவும் நலன்களுக்காகவும் உமது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலி உமக்கு ஏற்ற தூய காணிக்கையாக அமையச் செய்தருளும். அது எங்களுக்கு உமது இரக்கத்தின் புனித கொடையாக விளங்க செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது, எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானக அணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் தந்தை மோட்சராஜன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் தூய சவேரியார், இன்னும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்னென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணகத் தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஜெபிப்போம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுளத்துமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக.
ஆவி என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். யூபிலி ஆண்டு ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய இறை நம்பிக்கையையும் தூய ஆவியாரால் எம் இதயங்களில் பற்றி எரியும் பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்காக ஆசீர்வதிக்கப்பட்ட எதிர்நோக்கி எம்மில் மீண்டும் தட்டி எழுப்புவதாக. நற்செய்தியின் விதைகளை அயராமல் விதைப்பவர்களாக உமது அருள் எம்மை மாற்றுவதாக. அவ்விதைகள் மானிடத்திற்குள்ளும் பிரபஞ்சம் முழுவதிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி தீமையின் ஆதிக்கம் மறைந்து உமது மாட்சி முடிவின்றி ஒளிரும்போது உறுதியுடன் எதிர்பார்க்கும் புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் ஏற்படுத்துவதாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் தீர்ப்பயணிகளாகிய எம்மில் விண்ணக செல்வதற்கான பேரார்வத்தை தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் நம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் உலகம் முழுவதும் பரப்புவதாக. முடிவின்றி போற்றுதலுக்குரிய எம் இறைவனாகிய உமக்கே மாட்சியும் புகழும் என்றென்றும் உரித்தாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆற்றல் மிக உமது செயல் எம்மில் பெருகச் செய்ய உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு விண்ணக அருளடையாளங்களால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உமது கொடையால் அவை தரும் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்ள தயார் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மிகவும் தூய மரியே, மாசில்லா கன்னிகையே, எங்கள் அன்னையே, எங்கள் இடைவிடா சகாயமும் அடைக்கலமும் நம்பிக்கையுமாக இருப்பவள் நீரே. இன்று நாங்கள் அனைவரும் உம்மிடம் வருகிறோம். நீர் எங்களுக்கு பெற்றுத்தந்த வரங்களுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இடைவிடா சகாய தாயே, நாங்கள் உம்மை அன்பு செய்கிறோம். எங்கள் அன்பை காட்ட உமக்கு எப்போதும் சேவை செய்வோம் என்றும்
அனைவரையும் உம்மிடம் கொண்டு வர எங்களால் முடிந்தவற்றை செய்வோம் என்றும் உறுதி கொள்கிறோம். இடைவிடா சகாய தாயே, இறைவனிடம் சக்தி வாய்ந்தவரே, நாங்கள் வேண்டும் இந்த வரங்களை பெற்றுத்தாரும். சோதனைகளை வெல்லும் பலத்தையும் இயேசு கிறிஸ்துவிடம் தூய்மையான அன்பையும் நல்ல மரணத்தையும் அடைந்து தாரும். உம்மோடும் உமது திருமகனோடும் என்றென்றும் வாழ்ந்திட அருள் புரியும். இடைவிடா சகாய தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உம் திருத்தாயாகிய மரியன்னையின் சொல்லிற்கு இணங்கி கலிலேயாவின் கானா ஊரில் தண்ணீரை திராட்சரசமாக்கினீரே. எங்கள் தாயாகிய இடைவிடா சகாய அன்னையின் மகிமையை போற்றி புகழ இங்கே கூடியிருக்கும் எங்களின் மன்றாட்டுக்களுக்கு செவி சாய்த்தருளும். எங்களின் மனமார்ந்த நன்றியை ஏற்றுக்கொண்டு எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு அருள் புரிவீராக. ஓ இடைவிடா சகாய தாயே, வல்லமை நிறைந்த உமது திருப்பெயரை கூவி அழைக்கிறோம். வாழ்வோரின் பாதுகாவலும் இறந்தோரின் மீட்புமாயிருப்பவள் நீரே. உமது திருப்பெயர் எங்கள் நாவில் ஒலிப்பதாக. சோதனை நேரத்திலும் மரண வேளையிலும் உமது திருப்பெயரை கூவி அழைப்போமாக. உமது திருப்பெயர் நம்பிக்கையும் வல்லமையும் வாய்ந்தது. அருள் நிறைந்த அன்னையே, நாங்கள் உம்மை அழைக்கும் போதெல்லாம் எங்களுக்கு உதவி செய்தருளும். நாங்கள் உமது திருப்பெயரை உச்சரிப்பதோடு நிறைவடைய மாட்டோம். நீரே எங்கள் இடைவிடா சகாயத்தாய் என்பதை எங்களது அன்றாட வாழ்க்கையில் எம் செயல்களால் எடுத்துரைப்போம். நமது இவ்வுலக மறுவுலக தேவைகளுக்காக மன்றாடுவோம். ஓ இடைவிடா சகாயத்தாயே, மிகுந்த நம்பிக்கையுடன் உம்முன் முழந்தாள் இடுகிறோம். எங்கள் அன்றாட வாழ்க்கை பிரச்சனைகளில் உமது உதவியை இறைஞ்சி மன்றாடுகிறோம். துன்ப துயரங்கள் எங்களை வீழ்த்துகின்றன. வாழ்வின் ஏற்ற தாழ்வுகளும் வறுமை பிணிகளும் எங்கள் வாழ்வை துன்பத்தில் ஆழ்த்துகின்றன. எப்பக்கமும் துன்பமே நிறைந்திருக்கின்றது. இரக்கம் நிறைந்த தாயே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் தேவைகளை நிறைவேற்றும். எங்கள் துன்பங்களிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆனால் நாங்கள் இன்னும் அதிக காலம் துன்புறுதல் இறைவனின் திருவுளமானால் நாங்கள் அவற்றை அன்புடனும் பொறுமையுடனும் ஏற்றுக்கொள்ள சகிப்பு தன்மையை எங்களுக்கு அளித்தருளும். ஓ இடைவிடா சகாய தாயே, இந்த வரங்களை எல்லாம் எங்கள் பெருபலன்களை குறித்து அல்ல, மாறாக உமது அன்பிலும் வல்லமையிலும் நம்பிக்கை வைத்து தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். எங்கள் திருத்தந்தை ஆயர்கள், குருக்கள், நாட்டுத் தலைவர்கள், சமூகத் தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் அளித்தருள வேண்டும் என்று எங்கள் இடைவிடா சகாயத்தாய் மரியின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். மக்கள் அனைவரும் சமூக அமைதியிலும் மத ஒற்றுமையிலும் உடன்பிறப்புகளைப் போல வாழ்க்கை நடத்த வரமருள வேண்டும் என்று எங்கள் இடைவிடா சகாயத்தாய் மரியின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இந்த நவநாள் பக்தி முயற்சிகளை செய்யும் இளைஞர்களும் இளம்பெண்களும் தங்கள் எதிர்கால வாழ்வை தெரிந்து கொள்வதில் தூய ஆவி அவர்களுக்கு வழிகாட்டிட மரமருள வேண்டும் என்று எங்கள் இடைவிடா சகாயத்தாய் மரியின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இந்த நவநாள் பக்தர்கள் உமது திருவுளத்தின்படி தங்கள் உடல் நலத்தில் நீடிக்கவும், நோயாளிகள் தங்கள் உடல் நலத்தை திரும்ப அடையவும் வரமருள வேண்டும் என்று எங்கள் இடைவிடா சகாயத்தாய் மரியின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இறந்து போன நவநாள் பக்தர்களுக்கும் அனைத்து ஆன்மாக்களுக்கும் முடிவில்லாத அமைதியை தந்தருள வேண்டும் என்று எங்கள் இடைவிடா சகாயத்தாய் மரியின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இந்த நவநாளின் முக்கிய கருத்துகளுக்காகவும் இங்கு கூடியிருக்கும் அனைவருடைய தேவைகளுக்காகவும் எங்கள் இடைவிடா சகாயத்தாய் மரியின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். மக்கள் அனைவரும் உமது உண்மையின் ஒளியை காணவும் உமது அன்பின் பராமரிப்பை உணரவும் வரமருள வேண்டும் என்று எங்கள் இடைவிடா சகாயத்தாய் மரியின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நமது இடைவிடா சகாய தாயிடம் நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் அமைதியில் எடுத்துக் கூறுவோம். நீர் எங்களுக்கு புதிய அருள் வாழ்வை அளித்ததற்காக ஆண்டவரே எங்கள் நன்றியறிதலை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் இடைவிடா சகாயத்தாய் மரியின் மூலம் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். திருச்சபையின் திருவருட்சாதனங்கள் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா வரங்களுக்காகவும் எங்கள் இடைவிடா சகாயத்தாய் மரியின் மூலம் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நவநாளில் பங்கு பெறும் யாவரும் பெற்றுக்கொண்ட உடல் உள்ள நலன்களுக்காக எங்கள் இடைவிடா சகாயத்தாய் மரியின் மூலம் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நமது இடைவிடா சகாயத்தாய்க்கு மௌனமாக நன்றி செலுத்துவோமாக. தாயே
ஆசீர்வதிக்க மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது மக்களை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிட்டு மன்றாடுவோம். சகாய தாயே, தாராள குணமும் உடையவள், இறைவன் எங்களுக்கு அளிக்கும் வரங்கள் அனைத்தையும் பகிர்ந்தளிப்பவள் நீரே. பாவிகளின் நம்பிக்கை நீரே. அன்புள்ள அன்னையே, உம்மை நோக்கி திரும்பும் எம்மிடம் வாரும். உமது கரங்களில் மீட்பு உண்டு. நாங்கள் உமது கரங்களில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் உமது பிள்ளைகள். அன்பு நிறைந்த அன்னையே, எங்களை பாதுகாத்தருளும். ஏனெனில் உமது பாதுகாவலில்தான் கிறிஸ்து இயேசுவிடமிருந்து எங்களுக்கு பாவ மன்னிப்பை பெற்றுத் தருகிறீர். கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கும் நீர் நரகத்தை வெல்லும் ஆற்றல் நிறைந்தவளாய் இருக்கிறீர். உமது திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து எங்களை தீர்வையிட வரும்போது நீர் எம் அருகில் இருப்பீர் என்று எதிர்பார்க்கிறோம். சோதனை வேளையில் உமது உதவியை தேட அலட்சியம் செய்வதால் எங்கள் ஆன்மாவை இழந்து விடுவோமோ என்று அஞ்சுகிறோம். ஓ இடைவிடா சகாய தாயே, எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பையும் இயேசு கிறிஸ்துவின் மேல் அன்பையும் அவரோடும் உம்மோடும் இறுதி வரை நிலைத்திருக்கும் வரத்தையும் என்றும் உமது உதவியை நாடும் எளிய மனதையும் உமது திருமகனிடமிருந்து பெற்று தாரும். ஆமென். எக்கால கிறிஸ்தவர்களோடு நாமும் ஒன்றித்து மரியன்னையை புகழ்வோமாக. வல்லமை மிக்க அவளது பாதுகாப்பில் நம்மை ஒப்படைப்போமாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படி இடைவிடா சகாய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, உம் அன்னையாகிய மரியாளை, அவருடைய அற்புத சாயலை வணங்கும் எங்களுக்கு என்றும் உதவி செய்ய தயாராக இருக்கும் அன்னையாக கொடுத்திருக்கிறீரே.
அவரிடம் தாய்க்குரிய ஆதரவை தேடுகிற நாங்கள் உமது மீட்பின் பலன்களை என்றென்றும் சுவைக்கும் பேறு பெற்றோர் ஆகும்படி எங்களுக்கு அருள் தாரும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி புரியும் இறைவா, ஆமென். தூய ஆவியாரா
அனைத்து வல்லமையும் இரக்கத்தின் கடலுமாகிய இறைவா, மனுக்குலத்திற்கு துணை புரியும்படியாக ஆசிர்வதிக்கப்பட்ட கன்னிமரியாவை உமது ஒரே மகனுக்கு தாயாகும்படி திருவிழமானீரே. இவருடைய வேண்டுதலால் அடியோர்கள் பாவத்தை விடுத்து தூய உள்ளத்தோடு உம்மை வணங்கும் வரத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எங்களுக்கு தந்தருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
வானினின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் நீதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்குகிற நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்கருள் புரியுமாறு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.